இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை. இன்றைக்கு உண்மையான உறவுகள் கிடைப்பது அரிதாயிருக்கிறது. உலகத்தில் பார்க்கின்ற எல்லா காரியங்களும் வேஷமாக போலியாக இருப்பதாய் நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆனால் தேவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது உண்மையாய் உன்னை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய உறவு என்பது உண்மையான உறவாய் இருக்கிறது. அந்த உறவை வெளிப்படுத்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாக பிறந்தார். அந்த உறவை வெளிப்படுத்த கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தினார். அந்த உறவை வெளிப்படுத்த அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருகிறவராய் இருக்கிறபடியினாலே தேவனே நமக்கு உண்மையான உறவாய் இருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நாம் இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் அநேக விதமான உறவுகளுடைய காரியங்கள் மாற்றம் அடைவதனாலே, மறுதளிப்பதினாலே, விலகுவதினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். உண்மையான ஒரு உறவு நம் தேவன் இருக்கின்றபடியினாலே, உண்மையாகவே அவருக்கென்று நம்மை நியமித்துக் கொண்டபடியினால் அவர் நம்மை விட்டு விலகாதவரும், நம்மை கைவிடாதவரும், நம்மை மறக்காதவரும், நம்மை வெறுக்காத தேவனாக உண்மையான சிநேகமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் தேவனை நோக்கி தேவனை சார்ந்து வாழ நம் வாழ்க்கை முழுமையை ஒப்புக் கொடுப்போம். என்று சொன்னால் அவரே உண்மையாய் நேசிக்கின்றவர், கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிறவர் அவர்தான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தோல்விகளோ பலவிதமான சோதனைகள் வருவதனாலே சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் உண்மையாய் அவருக்கென்று நம்மை நியமித்தபடினாலே அவர் சமூகத்தை விட்டு நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது. நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். நேசிப்பவரெல்லாம் தள்ளிவிட்டாலும் நேசரின் கரம் தாங்கும். நண்பருட்டாகிலும் உண்மையுள்ளவரோ நம்புவேன் அவரையே நான். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. உண்மையாய் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொண்டேன் சொல்லி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மையற்றவர்களை நாங்கள் பார்க்கும்போது நீரோ உண்மையுள்ளவர். நாங்கள் கூட உண்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீரோ உண்மையுள்ளவராக உமக்கென்று எங்களை பிரித்தெடுத்து நியமித்தபடினால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உமையை நோக்கி பார்க்கும்படியான அந்த அனுபவத்துக்குள் எங்களை ஆழமாய் நடத்துவீராக. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.